ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்னென்னா ஸ்பின்னர் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்பின்னர்னு சேஞ்ச் பண்ணிக்குவோம். நம்ம மை ப்ராஜெக்டில் போயிட்டு ஸ்பின்னர்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்பின்னர் ப்ரோக்ராமோட ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக தெரியும். இப்போ நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். நான் ஸ்பின்னர் ப்ரோக்ராம் பண்ணுறதால ஸ்பின்னர்னு ஒரு டூல் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு கீழே நான் இமேஜுன்ற ஒரு டூலையும் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்பின்னருக்கு போயிட்டு அதில் வந்து எனக்கு எத்தனை ஸ்பின்னர் வேணும்னு செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த செலக்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 இமேஜ் வந்து ஸ்பின் ஆகி மாறி மாறி வரணுன்றதுனால நான் வந்து ஒரு 2 இமேஜுக்காக வேண்டி செலக்ட் 1 2ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இமேஜுக்கு போயிட்டு அதோட ஹைட் அண்டு வித்தை வந்து நான் ஃபுல் பேட்டர்னில் வச்சுக்கிறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் அதை மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இமேஜ் அதில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் ஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து சூஸ் ஃபைல் இருக்கும். சூஸ் ஃபைலில் போயிட்டு நான் ஜேபிஜியில் இருக்கக்கூடிய அதில் ஒரு 2 இமேஜ் எனக்கு பிடிச்ச இமேஜை நான் அதில் போய் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் கொடுத்தோடனே அது எனக்கு இங்கே வந்து அப்லோட் ஆயிரும் அந்த ஃபைல்ஸில். அப்லோட் ஃபைல்ஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் வந்து எனக்கு காட்டும். அதுக்கப்புறமா நான் செகண்ட் இமேஜ் ஒன்று அதே மாதிரியே அப்லோட் ஃபைலில் போய் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த செகண்ட் இமேஜும் அந்த அப்லோட் ஃபைலுக்கு மேலே காட்டும். நான் ஜேபிஜியில் 2 இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு டிசைனர் பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பிளாக்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். பிளாக்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்பின்னரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வென் டூன்னு இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கண்ட்ரோலில் போயிட்டு நான் வந்து இஃப் தென் எல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எல்ஸ் இஃப்னு இருக்கும் அந்த பிளாக் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணி அதில் வச்சுக்கிறேன். செட் பண்ணி வைக்கிறப்போ அதில் எல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படி பண்ணால் எனக்கு வந்து எல்ஸ் இஃப் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பிளாக் வந்து எனக்கு கிடச்சிரும். இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேத்தில் போயிட்டு ஈக்குவல்ட் சம்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்து நான் வச்சுக்கிறேன். நான் வந்து தென் நான் வேரியபிள்ஸ்குள்ளே போகிறேன். வேரியபிள்ஸில் போயிட்டு கெட்டுன்னு இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் வந்து அந்த ஈக்குவல்ட்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் செலெக்ஷன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் கேரக்டர் இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். எதனால்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சருக்காக வந்து நான் அந்த ஸ்பின்னர் பிக்சருக்காக இதை வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜ்குள்ளே போய்க்கிறேன். இமேஜ்குள்ளே போயிட்டு இப்போ செட் பண்ணுறதுக்காக வேண்டி எனக்கு இமேஜ் இருக்கக்கூடிய அந்த செட் இமேஜ்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் எடுத்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கெட்டுக்கு கீழே வந்து செட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜுக்குரிய பிளாக் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அதையே நான் டூப்ளிகேட் பண்ணி எல்சிஃபில் வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் நான் 1ன்னு கொடுத்துருந்ததை வந்து 2ன்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து நான் செகண்ட் அப்லோட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபைலுக்குரிய இமேஜாக வந்து இது சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த செட் இமேஜ் பிக்சர்னு இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கையும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதையும் இங்கே கீழே கொண்டுட்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் தென்னு இருக்கக்கூடிய இடத்துல. இப்போது அந்த இமேஜ் ஜேபிஜியில் ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கிறத நான் செகண்ட் இமேஜாக மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண இமேஜ்க்காகவும் செகண்ட் இருக்கிறது செகண்ட் அப்லோட் பண்ண இமேஜ்க்காகவும். இப்போ எனக்கு வந்து பிளாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டிசைனர் பேஜும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஏஐ கம்பேனியனில் போயிட்டு அதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இப்போ கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நான் அதை ரன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. நான் கொடுத்துருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து எனக்கு காட்டுறதுக்காக நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு செகண்டுன்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்தா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் காட்டும். செகண்ட் கொடுத்தனா நான் செகண்ட் செட் பண்ண இமேஜ் வந்து எனக்கு காட்டும். ஸோ இதான் ஸ்பின்னர் ப்ரோக்ராம். தேங்க்யூ காய்ஸ்.